தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்ளுவன் என்றும் வாழ்வான் என்று வார்த்தையால் வாழ்வளிக்கு இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. நமது கடவுள் வாழ்வோரின் கடவுள். இவ்வுலகில் மட்டுமல்ல, மறு உலகிலும் நமக்கு வாழ்வு தரும் இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு வாழ்வோம். எச்சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இறைவன் மாறாத அன்பில் நிலைத்திருந்தால் நமது மறு உலகம் வாழ்விலும் இறைவன் நம்மை மீட்பார். இறப்பிலும் உயிர்ப்பிலும் நம்மோடு இருக்கும் இறைவனை இவ்வுலகில் வாழும்போது முழுமையாக கண்டு கொண்டு நேரிய பாதையில் நடக்கும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைவோம், இறையருள் பெறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற திரிவேணி நகர் அன்பே குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியில வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம்ம தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல் இறைவனாகிய ஆண்டவரை உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றாடின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மது அருள்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, மது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உண்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மரமிடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் இசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புள்ளையினால் என் மேல் தெளிப்பீ. எல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக.
இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்போமாக. ஆண்டவரை, உம்மை சூழ்ந்து நிற்கின்ற உமது மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டுதல் உம்மை நோக்கி எழுவதாக. இதனால் நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை பெற்று இந்த திருப்பணியை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்ற அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இறைவன் தந்த சட்டங்களை மீறுவதை விட இறப்பதே மேல் என்று தங்களை உயிரை கையளிக்கும் 7 சகோதரர்களை பற்றி கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். கடவுள் மீண்டும் உயிர்த்தெழ செய்வார் என்று நம்பிக்கை செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள இம்முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழ செய்வார். மக்கபேர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1-2 வரை மற்றும் 9-14 முடிய. அந்நாட்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரண்பாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில், நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன?
எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார். தாம் இறுதி மூச்சுவிடும் வேளையில், நீ ஒரு பேயேன், நீ எங்களை இம்மை வாழ்வினின்று அகற்றி விடுகிறாய். ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழ செய்வார். ஏனெனில் நாங்கள் இறப்பது அவர்களுடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார். அவருக்கு பிறகு 3ஆம் வரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார். நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்தே பெற்றுக்கொண்டேன். அவர்களுடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்தப்படுவதில்லை. அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார். அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞரின் எழுச்சியை கண்டு வியந்தார்கள். அவரும் இறந்த பின் 4ஆம் வரை அவர்களும் அவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயிர்த்தெழ செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன். ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தெழ மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுளின் அன்பையும் கிறிஸ்தின் மன உறுதியையும் அடைந்து நல்லதே சொல்லவும் நல்லதே செய்யவும் நம்மை கேட்கும் தூய பவுலடியாரின் வார்த்தைகளை வாழ்வாக்கும் மன உறுதியையும் இறை நம்பிக்கையும் இறைவனுடன் வேண்டி இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 16 மற்றும் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 5. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கியும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது. அதுபோல அது எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் பொல்லாதவர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள். ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள், இனியும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
மத்தாய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டுமென்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் பொழுது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு சதுசேயரிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்புதற் பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தருகின்ற மீட்பிலும் உயிர்ப்பிலும் நம்பிக்கையுடையவர்களாய் இவ்வுலக வாழ்விலே மாட்சிமை மிகுந்த வாழ்வை வாழ்ந்து இறைவனுடைய நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளும் வாசகங்களும் அழைப்பை தருகின்றன. வானதூதர் கணவன் மனைவி இருவருக்கும் தோன்றினார். இன்னும் சிறிது நேரத்தில் உலகம் முடிய போகின்றது. உங்களில் யாராவது ஒருவருக்குத்தான் மோட்ச பாக்கியம் உண்டு. யார் என்னுடன் வருகின்றீர்கள் என்று கேட்டார். உடனே கணவன் சொன்னான், என்னுடைய மனைவி மோட்சத்துக்கு போகட்டும், நீங்கள் கூட்டுட்டு போங்க அப்படின்னு. உடனே வானதூதருக்கு ஆச்சரியம். பரவாயில்லையே, உங்கள் மனைவி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே, மோட்சத்தையே விட்டு கொடுத்துட்டு உங்கள் மனைவியை கூட்டு போக சொல்கிறீங்களே அப்படி என்று ஆச்சரியப்பட்டார். அப்பொழுது கணவன் கூறினான், இவன் முதல்ல இங்கேருந்து போயிட்டா எனக்கு இங்கேயே மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறு உலக வாழ்வு எப்படி இருக்கும், இறந்த பிறகு மனிதனுடைய வாழ்வு என்னவாகும் என்ற கேள்வி பலருடைய உள்ளத்திலே அவ்வப்போது எழுவதுண்டு. உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை இல்லாத சதுசேயர்களில் சிலர் இயேசுவிடம் வந்து மறு உலக வாழ்வை பற்றி இயேசுவை மடக்க பார்க்கின்றார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்பது இயேசுவிடமிருந்தே வர வேண்டும் என்பதற்காக விவிலியத்திலிருந்து அவர்கள் மேற்கோள்களை காட்டியும் ஒரு சில உதாரணங்களை கூறியும் இயேசுவிடம் விளக்கம் கேட்டு உயிர்த்தெழுதல் எல்லாம் இல்லை என்று இயேசுவின் வாயிலிருந்து வரவழைக்க அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். மூத்தவன் மனைவியை மணந்து மகப்பேரின்றி இறந்து போகின்றான். மோயிசன் சட்டத்திலே அவனுடைய கொழுந்தன் அவளை மணந்து கொள்ளலாம், மகப்பேரை உருவாக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாரே. இப்படி 7 சகோதரர்கள் அந்த பெண்ணை மணக்கின்றார்கள். 7 மகப்பேரின்றி இறந்து போகின்றார்கள். விண்ணுலகிலே அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள், யார் அவருடைய கணவர் என்று இவர்கள் கேள்வி எழுப்பி இயேசுவிடம் தங்களது கருத்தை திணிக்க முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ விவிலியத்திலிருந்தே அவர்களை தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். யாவே இறைவன் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக அவர் வாழ்வோரின் கடவுள். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவர் வாழுகின்ற கடவுளாக முட்புதரிலே அவர் மோயிசனுக்கும் தம்மை வெளிப்படுத்துவதை
நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதன் வழியாக நிச்சயமாக உயிர்த்தெழுதல் உண்டு, அங்கு இருக்கின்ற வாழ்க்கை முறையே வேறு என்பது அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவ்வுலக வாழ்வு இந்த மண்ணோடு மறைந்து போகின்ற ஒன்றல்ல, அது மறு உலகிலே தொடருகின்ற ஒன்று என்பதை இயேசுவின் பிறப்புக்கு முன்பாகவே மக்கபேர் ஆகமத்திலே ஒரு வீர குடும்பம் உயிர்த்தெழுதலை துணிச்சலோடு பறைசாற்றுவதை நாம் பார்க்கிறோம். கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றி விலக்கப்பட்ட அனைத்தையும் நீங்கள் உண்ண வேண்டும், உண்மையான இறைவனை நீங்கள் மறுதலிக்க வேண்டும் என்று ஒரு விதவை தாயையும் அவருடைய பிள்ளைகளையும் கூட்டு அரசன் கட்டாயப்படுத்துகின்றார். அப்பொழுது அந்த வீரத்தாய் துணிச்சலோடு, நாங்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட மாட்டோம், ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகிச் செல்ல மாட்டோம், உமது கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், மறு உலகிலே இறைவன் எங்களுக்கு நிறை வாழ்வை கொடுப்பார், எங்களுக்கு மகிழ்ச்சியையும் வாழ்வையும் அவர் கொடுப்பார், எனவே இந்த உலக வாழ்விலே நாங்கள் உயிரை கொடுப்பதை பற்றி கொஞ்சமும் எங்களுக்கு பயமில்லை, அச்சமில்லை என்று துணிச்சலோடு தனது பிள்ளைகளை ஒவ்வொருவராக அவன் கொலை செய்யக்கூட அனுமதிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளும் கூட துணிச்சலோடு எங்களது உயிரை எடுத்துக்கொள்ளும், விண்ணுலகிலே ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வளிப்பார் என்று மக்கபேர் ஆகமத்திலே இந்த வீர குடும்பம் வீர விசுவாச முழக்கமிட்டு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை உலகிற்கு பறைசாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்விலும் கூட பல்வேறு இடங்களிலே அவர் உயிர்த்தெழுதலை பற்றி ஆணித்தரமாக அழுத்தமாக எடுத்து கூறுவதை நம்மால் மறக்க முடியாது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 44வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் கூறுவார், என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று குறிப்பிடுகின்ற அவர் இறந்த லாசரை கல்லறையிலிருந்து வெளியே எழச் செய்கின்றார், யாயிரின் மகளை குணப்படுத்துகின்றார், இறந்த 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆக உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமான ஒன்று. கண்ணதாசன் கூட குறிப்பிடுவார், மரணம் என்பது ஒரு முடிவல்ல, இந்த பிண்டம் பெருவெளியில் இருக்கின்ற அண்டத்தோடு இணைகின்ற ஒன்றுதான் மரணம் என்று கண்ணதாசன் தனது கவிதையிலே அவர் குறிப்பிடுவார். பலர் இந்த மண்ணோடு மனித வாழ்வு முடிந்து போகின்றது என்று நினைக்கின்றார்கள். மண்ணோடு புதைக்கப்படுகின்ற அனைத்துமே மண்ணோடு மண்ணாகி போவது இயல்பு. ஆனால் ஒரு விதையை மண்ணிலே போட்டு நாம் அதை புதைக்கின்ற பொழுது அது உயிர் பெற்று முளைத்து வெளியே வருவது இயற்கையின் ஒரு அதிசயம். இந்த உலகிலே உயிர்ப்பு உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து வழியாகவே உண்டு. ஆண்டவர் இயேசுவே நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர், அவரே நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடியவர் என்பது இயேசுவின் வாழ்விலே நமக்கு புலப்படுகின்றது. ஏனென்றால் மண்ணோடு புதைக்கப்பட்ட அவர் வெற்றி வீரராக அவர் உயிர்த்து எழுவதை நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அதையே நமது விசுவாசமாக நாம் நம்பி அறிக்கையிடுகின்றோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுவதைப் போல, ஒரு மனிதனால் சாவு இந்த உலகத்திலே வந்ததைப் போல ஒரு மனிதனால் இந்த உலகிலே வாழ்வு கிடைத்தது என்று இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதலையும் அவர் தருகின்ற நிலையான வாழ்வையும் புனித பவுலடிகளார் குறிப்பிடுவதை நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சதுசேயர்களுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் அழகாக விளக்கி கூறுகின்றார். இந்த உலக வாழ்வை போல அங்கே வாழ்வு இல்லை. அங்கே திருமணம் செய்து கொள்வதில்லை, பொருட்களை தேடிக் கொள்வதில்லை, குடும்பத்தை அமைத்துக் கொள்வதில்லை. எவ்வாறு ஒரு நதியானது கரையிலே இந்த உலகிலே கடந்து சென்று கடலிலே சென்று அது கலக்கின்றது. இந்த நதி கடலிலே கலந்துவிட்ட பிறகு அங்கே நதி என்றும் கடல் என்றும் வேறுபாடுகள் கிடையாது. அதே நேரத்திலே இந்த நதி மறைந்து போவதும் இல்லை, இந்த நதியானது முடிந்து போவதும் இல்லை, அது கடலோடு கரைந்து ஒன்றாகி விடுகின்றது. அதுபோலத்தான் மனிதனுடைய ஆன்மா இறப்புக்கு பின் விண்ணகத்துக்கு சென்று இறைவனுடைய பிரசன்னத்திலே அது கலக்கின்றது.
அங்கே நீ நான் என்ற வேறுபாடு இல்லை. அங்கே கணவன் மனைவி என்ற உறவு அங்கே அவசியமில்லை. ஏனென்றால் கடவுள் மக்கள் என்கின்ற ஒரே உறவிலே, இறை பிரசன்னத்திலே அனைவரும் கலந்து நிற்கின்றார்கள். இங்கே மனித உறவுகளுக்கும் மனித வாழ்க்கை முறைக்கும் அங்கே இடமில்லை என்பது ஆண்டவர் தெளிவாக எடுத்து கூறுகின்ற உண்மை. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மறு உலக வாழ்விலே உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற நாம் இந்த மறு உலக வாழ்வையும் உயிர்ப்பின் நம்பிக்கையையும் இவ்வுலக வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகிலே இருக்கின்ற அனைவருக்கும் நிலையான பேரின்பம் நிச்சயம் கிடையாது. மாறாக தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரே, அதற்கு தகுதி பெற்றவர்களே விண்ணகத்திலே நுழைவார்கள் என்பது இன்றைய நற்செய்தியிலும் இயேசு நமக்கு கூறுகின்ற அழுத்தமான உண்மை மற்றும் எச்சரிக்கை. இந்த உலக வாழ்க்கை பொறுத்தே நமக்கு மறு உலக வாழ்வு அமையவிருக்கின்றது. இந்த உலகிலே அன்பையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் பகிர்வையும் நாம் உள்ளத்திலே கொண்டு வாழுகின்ற பொழுது மறு உலக வாழ்விற்கு நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்ளுகின்றோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நமக்கு விண்ணகத்தை பரிசாக தர காத்திருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் நமக்கு நிலைவாழ்வை கொடுக்க வல்லமை மிக்கவர். அவரது பாதையிலே, அன்பின் பாதையிலே வழிநடக்க நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய பாதையிலே நாம் வழிநடப்போம். அவர் தருகின்ற ஆசிரியரை பெற்று வாழ்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதலிலும் நிலைவாழ்விலும் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற நாம் இதோ இவ்வுலக வாழ்விலே இந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள தேவையான வரங்களை கேட்டு இப்பொழுது நம்ம மன்றாட்டுக்களை இறைவனை நோக்கி எழுப்புவோம். வாழ்வோரின் இறைவா, வாழும் எமது திருச்சபையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்களை உமது வல்லமையால் நிரப்பி காத்தருளும். திருச்சபை உறுப்பினர்களை வாழ்வின் பாதையை நோக்கி வழிநடத்தும் வரங்களால் அவர்களை நிரப்பிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிலைவாழ்வை தருபவரை, இவ்வுலகில் வாழும் போதே நாங்கள் உமக்கு உகந்த மக்களாக வாழவும் எங்கள் மத்தியிலேயே துன்பங்களை தாங்க முடியாமல் தவிப்போருக்கு உடனிருந்து உதவும் தாராள உள்ளத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இம்மையும் மறுமையும் கடந்தவரை, இவ்வுலகில் உமக்கு சாட்சிகளாக வாழும் பேற்றை தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம்.
எச்சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாமல் உம்மில் நிலையான நம்பிக்கை கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை முழுமையாக அன்பு செய்பவரை, உமது அன்புக்கு எதிராக நாங்கள் செய்யும் பாவங்களை விட்டொழித்து உமது அரசில் பங்கு கொள்ள ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்திட நற்செயல்களில் நாட்டம் கொண்டிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இதோ உமது திருமகனின் மரணத்தினாலும் பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு நிலை வாழ்வை உரிமையாக்கினீரே. இதோ இவ்வுலகிலே நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து போடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அனைத்து நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. எங்களை ஆதரித்தாலும் இறைவா, ஏழை கைம்பெண்ணின் எளிய காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருந்தது போல எங்கள் பலி பொருள்களும் உமக்கு உகந்ததாய் இருப்பனவாக. உமது திருமகனின் பாடுகளை அடையாள முறையில் நினைவு கூறும் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து இதில் ஈடுபாட்டுடன் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்திலிருந்து நிலைக்கு மீண்டும் எங்களை உயர்த்தினார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். சாவினின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடம் பின்னேறி வந்து வாழ்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வை தந்தருளினார். ஆகவே இறைவா, தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மாறை பொருள். Oh
நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இறைவா, இதோ மது திருப்பலிப்பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு பல்வேறு தேவைகளை வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளாய் எழுப்புகின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து நம்பிக்கையோடு நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய பிள்ளையும் நீரை ஆசீர்வதித்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக உத்திரேசரத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், எங்களது குடும்பங்களிலே மரித்தவர்கள் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சோசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து வாழ்வடைப்பதாக. ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, உமது கொடைகளால் வளம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உமது ஆவியை எங்கள் மீது பொழிந்து அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கடுத்தூண்டி நிறைவேற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆன்மாக்களுக்கும் யாரும் கிடையாத ஆன்மாக்களுக்கும் இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் குருக்களின் ஆன்மாக்களுக்கும் இறைவனை இறைப்பாட்சி அளித்தருள வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் ரட்சிக்கப்படுவதாக, ஆட்சியம் வருக, தேசித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு கிடைத்தரிடம் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் தடுப்பது போல எங்கள் பாவங்களை கத்தரிடம் எங்களை சோதனையில் விழவிடாது தீமைகளிலிருந்து ரட்சித்தரிடம். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்வு கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நான் தேடும் பேரின்பம் நீ அல்லவா, இயேசுவே நில்வா. என் வாழ்விலே இன்றி வாழ்வேதையா, எல்லாமும் நீதானையா. நான் தேடும் பேரின்பம் நீ அல்லவா, இயேசுவே நில்வா. என் வாழ்விலே இன்றி வாழ்வேதையா, எல்லாமும் நீதானையா. பல்லாண்டு மண் மீது வாழ்ந்தாலன ஒரு நாள் மடிவேலையா. பல்லாண்டு மண் மீது வாழ்ந்தாலன ஒரு நாள் மடிவேலையா. பொன்னோடு பொருளோடு வாழ்ந்தாலன என்னோடு சேராதையா. உன் பாதை ஒன்றே வழியாகுமோ, என்
நான் தேடும் பேரின்பம் நீ அல்லவா இயேசுவே என்னில் வா. என் காதலின்றி வாழ்வேதையா, எல்லாம் நீரானையா, எல்லாம் நீரானையா. இத்தீலை பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, இல்லாதவரை இவர்கள் மேல் வருவதா தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமென்.